நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் 1/5/2023 7/5/2023 வரையில் உண்டான கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்றது, அதாவது சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வாரத்தில் எளிய பரிகாரங்கள் யார் யாருக்கு பண்ணணும் அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே, ஏன்னா 1ஆம் தேதி மே மாதம் 2023 இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், ராகு பகவான், புத பகவான் மற்றும் சூரிய பகவான் இவா 4 பேரும் இருக்கா. ரிஷபத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். சப்தம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் கேது பகவானும், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவானும் இருக்கார். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது சந்திர பகவான் பூர நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசியிலிருந்து அனுஷம் கேட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்றதை பார்ப்போம். சந்திராஷ்டமம் யார் யாருக்குன்றதையும் பார்க்கலாம். இப்போது இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மிக விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்ரா பௌர்ணமி. சித்ரா மாதத்தில், சோபகிருத்து வருஷத்தில் சித்ரா மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி. எப்போவுமே பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் உண்டு. அதாவது அமாவாசை என்பது முன்னோர்களை எப்பொழுதுமே துதிக்கக்கூடிய, கோவிலுக்கு செல்லக்கூடிய இந்த 2 விஷயங்களையும் கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணணும். அதை தவிர வேறு எதையும் செய்கிறதுக்கு, புதுசாக நாள் குடிக்கிறதுக்கு கூடாது. ஆனால் பௌர்ணமி என்பது பார்த்தாலேனால் ஜோதிட பிரகாரம் அதிசுபர்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி யோகம்ன்றது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா சந்திர பகவானுடைய மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இயற்கை சுபர்னு சொல்லக்கூடியவர் அதாவது குரு பகவான், சுக்கிர பகவான் இவா 2 பேரும் இயற்கையில் 100% சுபர்னு சொல்லுவாள். ஆனால் அதற்கு மேலே இருக்கக்கூடியது பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி சந்திரத்தில் பௌர்ணமி சந்திர யோகத்தில் யாராவது பிறந்திருந்தாலேனா கண்டிப்பாக நாட்டை ஆளக்கூடிய ஒரு தனித்துவம் அவளுக்கு நிச்சயமாக வரும். அந்த அளவுக்கு பொதுமக்களுடைய வரவேற்பையும் பெற்று ஒரு பெரிய சரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியான ஆட்களை இழுக்கக்கூடிய கவர்ந்து இழுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா சந்திரன் முழு நிலவாக இருக்கும் காலகட்டமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது, சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தன் பிறந்ததாக கணக்கெடுக்கப்படுறது. அதாவது சித்திரகுப்தன் யார் அப்படின்னா யமதர்மராஜனுக்கு அவர் தான் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறார். அதாவது பாவங்கள் என்ன, புண்ணியங்கள் என்ன அப்படின்றத அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறார். அந்த சித்திரகுப்தன் அப்படின்றவர் பார்வதி தேவியார் தங்க ஓலையில் வரைஞ்சிட்ருக்கும்போது சிவபெருமான் பார்த்ததாகவும் அதிலிருந்து வெளியில் வந்தவர் தான் சித்திரகுப்தன் அப்படின்றது ஒரு புராண கதை இருக்குது. இந்த சித்திரகுப்தன் பிறந்த தினமாக சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுறோம். அது தவிர கள்ளழகர் ஆற்றுல இறங்குற சம்பவம் இப்போ நடக்கிறது இன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தீர்களேனா இது 5/5/2023 வருது. சித்திரகுப்தனுடைய கோவில், அதாவது சித்திரகுப்தன் எதற்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஜோதிட பிரகாரம் உடல்நிலை ரொம்ப தொய்வாக இருக்குது, நோய் நொடிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் உடல்நிலையில் ஏற்றம் வரக்கூடியதற்காகவும் இந்த சித்திரகுப்தனை வழிபடக்கூடிய நாளாக இது எடுத்துக்கிறோம். அது தவிர சத்யநாராயண பூஜை, எல்லா பௌர்ணமிக்கு பண்ணக்கூடியது சத்யநாராயண பூஜை. குழந்தை இல்லாதவர்கள் சத்யநாராயண பூஜை பண்ணாலேயானால் கண்டிப்பாக ஆண் குழந்தை குல வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றதும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சித்திரகுப்தன் கோவில் பக்கத்தில், இந்த காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் இருக்குது. அதாவது வைகுண்டநாத பெருமாள் கோவிலுக்கும் கைலாசநாதர் கோவிலுக்கும் நடுவில் சித்திரகுப்தன் கோவில் இருக்குது. அதாவது அவர் வர்றவாளை பார்த்துட்டு நீ கைலாசத்துக்கு போகணுமா இல்லை வைகுண்டத்துக்கு போகணுமான்னு டிசைட் பண்ணி அனுப்புவார் அப்படின்றது சொல்கிறது வழக்கம். அவர் கணக்கு எழுதுறதுனால கர்ணா அப்படின்னு பேர்றதுனால அவருடைய மனைவியின் பேர் கர்ண அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடியவர்.
இவருடைய கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. உடல்நிலை சரியில்லாதவர்கள், உடல்நலத்தில் ஏற்றம் வேண்டும் என்று சொல்லுபவர்கள் கண்டிப்பாக வந்து சித்திரகுப்தன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர கேத்து பிரச்சனை இருக்கிறவாளுக்கு போய் சித்திரகுப்தனை சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த இது திருவண்ணாமலையிலையும் சித்திரகுப்தன், அதை தவிர வந்து சித்திரகுப்தனுக்கு ஒரு சன்னதி இருக்குது திருவண்ணாமலை கோவில்லையும். அதுவும் போய் விசேஷமாக சேவிச்சுட்டு வாங்கும். இது இந்த வாரத்தினுடைய ஒரு முக்கியமான தினமாக கொடுக்குறோம். இதை தவிர பார்த்தேலையானால் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தேலையானால், சந்திராஷ்டம் வந்து மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிக்கும் வருது. அவளுக்கு வந்து எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் சொல்கிறோம். அதை பார்த்துட்டு அவள் அந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தையும் நிச்சயமாக குறைச்சிக்கலாம். இப்போது ஒரு ராசிக்கா இந்த வாரம் 1/5/2023 7/5/2023 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குது, மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்று போகிறார். உங்களுடைய ராசிநாதனோட வந்து 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் தேதியிலிருந்து வந்து அவர் வந்து சேர்றார். 3ஆம் தேதியிலேருந்து சுக்கிர பகவான் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய ஏற்றம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கிலேயே வந்து குரு பகவான், சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதும் சிவராஜ யோகத்தை கொடுக்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை வந்து குரு பகவானும் சுக்கிர பகவான் 3ஆம் தேதிக்கு மேலே பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து புதிய பதவிகள், அங்கீகாரம் இதெல்லாம் வந்து வரக்கூடிய கௌரவ பதவிகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக திருமணமாகும், குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும். அதாவது ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்கில் இருக்கிறவாளுகள்லாம் குழந்தை இல்லாத இருக்கிறவாளுகள்லாம் கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய, குழந்தை கருவுறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து 1ஆம் தேதி ராத்திரி 12:15 மணி வரலும், அதாவது 2ஆம் தேதி அதிகாலை 00:15 hours வரலும் அங்கே இருக்கார். அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பதவி வந்து ஒரு புதிய பதவி வரக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரத்தில் 2ஆம் தேதி அதிகாலை வந்து 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி காலத்தால் ஒரு 9:30 மணி வரலும் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய பணங்கள், அதாவது கடன் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து லேண்டு சம்பந்தப்பட்ட ஒரு புதிய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வேலையில் அபிவிருத்தி இருக்கும். வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 4ஆம் தேதி காலத்தால் 9:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4-4:30 மணி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். ராசிக்கு சப்தமத்தில் இருக்கும் பொழுது பௌர்ணமி யோகம் வருது. சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறோம். பௌர்ணமி யோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா சூரியனும் சந்திரனும் 180 பாகையில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்கள், அதாவது தானம் கொடுத்தீங்கன்னா ₹1 கொடுத்தீங்கன்னா 100 மடங்காக பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக வந்து தானம் கொடுத்துட்டு வாங்க. 6ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் வரார். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே நான் டிசைட் பண்ணி வச்சுட்டேன், நான் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லிப்பூ இல்லைன்னா வெள்ளை அரளி, இது 2த்தை வாங்கி ஒரு 2 பழம் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் போய் அவர் சந்திர பகவானுக்கு போட்டுட்டு வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரகுப்தனை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா கேத்து சப்தமத்தில் இருக்கிறதும்
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அந்த மாற்றங்கள் வர்றதுக்கு சித்திரகுப்தனை போய் சேவிச்சுட்டு வர்றதும், உடல் நலத்தில் நல்ல ஏற்றமும் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தேலேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு மேஷராசிக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.